அது ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு பயங்கரமான கரடி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சாம். ஒரு நாள் அந்த கரடி ரொம்ப பசியோட காட்டுல உணவுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சாம். ரொம்ப நேரம் ஆகியும் அதுக்கு உணவு கிடைக்கவே இல்லையாம். போற வழியில ஒரு மரத்து மேல ஒரு பெரிய தேன்கூடு இருக்கிறத பார்த்துச்சாம். தேன்கூட்டை பார்த்த கரடி தேன்கூட்டை கலைச்சி அதில் இருக்கிற தேனை குடிக்க நினைச்சி பக்கத்துல போச்சாம். அப்போ ஒரு தேனி கரடி தன் கூட்டுக்கு பக்கத்துல வர்றதை பார்த்துட்டு அதுவும் கரடிக்கு பக்கத்துல வந்துச்சாம். கரடி அந்த தேனியை பார்த்து, நான் இப்போ இந்த தேன்கூட்டில் இருக்க தேனை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். தேனி உடனே, இது எங்களோட வீடு, இதை ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்சிச்சான். அதுக்கு கரடி தேனியை பார்த்து, நீயும் அளவுல சிறியவன், நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன், உன்னால என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு மிரட்டுச்சான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட தேனி கரடிக்கிட்ட, எனக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் கொடு, நான் என்னோட பொருட்களை தேன்கூட்டில் இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு கரடிக்கிட்ட கேட்டுச்சான். கரடியும் அதுக்கு ஒத்துக்குச்சான். தேன்கூட்டுக்கு போன ஒரு தேனி தேன்கூட்டில் இருந்த எல்லா தேனீக்கிட்டேயும் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிச்சான். உடனே எல்லா தேனீக்களும் கூட்டில் இருந்து வெளியே வந்து கரடியை கொட்ட ஆரம்பிச்சுதுங்களாம். கரடி வலி தாங்க முடியாம அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுதான். தேனீக்களும் விடாம துரத்துச்சிங்களாம். வேற வழி இல்லாம தேனீக்கிட்ட இருந்து தப்பிக்க கரடி காட்டுல இருந்த ஒரு ஆறுல குதிச்சுதான். கொஞ்ச நேரம் அப்புறம் தேனீக்களும் கரடியை மன்னிச்சுட்டு தேன்கூட்டுக்கு போச்சிங்களாம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. உருவத்தை வச்சு நம்ம யாரையும் அலட்சியமா நினைக்க கூடாது. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. அது ஒரு அழகான குளம். அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு மரபொந்து ஒன்று இருந்துச்சாம். அந்த மரபொந்துல சுண்டெலி ஒன்று வசிச்சு வந்துச்சாம். அந்த சுண்டெலியும் அந்த குளத்துல வசிச்ச தவளையும் நல்ல நண்பர்களா இருந்துச்சுங்களாம். தினமும் அந்த தவளையும் எலியும் சந்திக்கிறத வழக்கமா வச்சிருந்துச்சுங்களாம். ஒரு நாள் எலி தவளை தண்ணீரில் விளையாடிட்டு இருந்ததை பார்த்துச்சான். உடனே எலி தவளை கிட்ட, எனக்கும் நீச்சல் அடிக்க கற்றுத்தர முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு தவளை, நாளைக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சான். அடுத்த நாள் அந்த தவளை நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி தன்னோட காலை எலி காலோட சேர்த்து ஒரு கயிறால கட்டுச்சான். அப்போ மேலே பறந்துக்கிட்டு இருந்த ஒரு கழுகு இவங்கள பார்த்துட்டு கொல்ல வந்துச்சான். உடனே தவளை தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சுண்டெலியோட தண்ணிக்குள்ளே குதிச்சுச்சான். தண்ணீரில் மூழ்கி சுண்டெலி மூச்சு திணறி இறந்து போச்சான். அதோட உடல் தண்ணீருக்கு மேலே மிதக்க ஆரம்பிச்சுதான். அப்போவும் சுண்டெலியோட காலு தவளை காலோட கட்டியே இருந்துச்சான். அந்த சமயம் தண்ணீர் மேலே சுண்டெலி செத்து மிதந்ததை பார்த்த கழுகு கீழ் நோக்கி பறந்து வந்து அந்த எலியை கொத்திக்கிட்டு மேலே பறக்க ஆரம்பிச்சுதான். அதோட சேர்ந்து தவளையும் கழுகு கிட்ட மாட்டிக்கிச்சான். 2 விருந்து கிடைச்ச சந்தோஷத்துல கழுகு தவளையையும் கொன்று சாப்பிட்டுடுச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்ம ஒருத்தவங்கள நண்பனா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படின்னு யோசிக்கணும். இல்லைன்னா தவளைக்கு நடந்தது தான் நமக்கும் நடக்கும். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது.